வைக்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் சீனாவும் மறுபுறம் சீனாவுக்கு எதிராக இந்திய அமெரிக்க தரப்புகளும் இலங்கையிலே போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை கொள்ளுணர்வு செய்கின்ற ஏதோ ஒரு வகையிலே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் ஊடாக இலங்கையினுடைய ஆதிக்கத்திற்குள் உள் விவகாரங்களுக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போட்டியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒரு எல்லையை கடந்து சென்று இந்த நாட்டினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ராஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை 100% இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையை தான் இது வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் நோக்குகின்ற பொழுது என்ன தெரிகிறது என்று சொல்லி சொன்னால், ரணிலை போன்ற அடிமை இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ வாழ்க்கையில் கிடைக்கப் போவது கிடையாது. அதே போன்று மஹிந்த ராஜபக்ச தன்னை ஒரு பெரிய தேசிய வீரனாக தாங்கள் ஒரு தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டாலும் அவரும் அவர் தலைமையிலான மட்டும் மிக மோசமான அடிமைகளாகத்தான் இன்று படுத்து கிடக்கின்றார்கள். அவர்கள் செய்த கொள்ளை, அவர்கள் தமிழர்களுக்கு செய்தாக போர்க்குற்றங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர்களுடைய வாயை பொத்த வைத்து இன்று இந்த சர்வதேச சக்திகள் தாங்கள் விரும்புகிற அனைத்தையுமே வந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதுக்கு ஏற்றால் போல் வடக்கு கிழக்கிலே 2009 பின்னர் தலைமைத்துவத்தை பொறுப்படுத்திக் கொண்ட தமிழ் தலைமைகள், சம்பந்தன் போன்ற அடிமை அல்ல சம்பந்தன் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த 10 அடிமைகள், இப்படிப்பட்ட அடிமைகள் இந்த சர்வதேச சக்திகளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கப் போவது கிடையாது. இந்த அடிமைகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய நலன்களை மட்டுமே நிறைவேற்றுகின்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை தவிர இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கோ இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான 75 ஆண்டு கால மோதல்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி ஏற்படுத்துகின்ற விதமாக ஒற்றியாட்சியை அளித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பாகவோ இந்தியாவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ எந்த விதமான அக்கறைகளும் கிடையாது. ஆகவே செலவுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இவை வெளிநாடு ஒன்றுக்கு வழங்கப்படுவது என்பது இந்த நாடு தன்னுடைய முழு சுயத்தையும் இழந்து எத்தையுமே வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், ஏன் இந்த முட்டாள்தனமான நீங்கள் உங்களுடைய தமிழர்களுடைய நாட்டார் கதையிலே உங்களிடம் இருப்பது போன்ற ஒரு கதை கிடையாது. இந்த மாதன முத்தாவினுடைய கதை என்பது தமிழருடைய நாட்டார் கதையிலே கிடையாது, உங்களுடைய சிங்களவர்களுடைய நாட்டார் கதையிலே தான் இருக்கிறது. மாதன முத்தா என்கின்ற ஒரு தலைவர் உங்களுடைய ஊரிலே இருக்கின்ற பணங்களை தீர்ப்பதற்கு வருவதாகவும் அவர் எவ்வாறு அதை தீர்த்திருக்கிறார் என்றும் ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு ஒன்று பானைக்குள் தலையை உழைத்த சந்தர்ப்பத்திலே அவர் அதை தீர்ப்பதற்கு வருகின்ற பொழுது மதிலை உடைத்து உள்ளே வந்து முதலில் ஆட்டினுடைய தலையை வெட்டி பின்னர் பானையும் உடைத்த கதை போன்று ஒரு அடிமுட்டாள்களாக நீங்கள் ஏன் சிந்தை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை தான் இந்த இடத்திலே நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி, ஒரு நாடாக இருந்து நீங்களும் நாங்களும் ஒரு சமனான தேசமாக இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சமஷ்டி ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விரும்பாமல் இறமை பறிபோகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுடைய முழுவதையுமே வந்து சீனாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க போகிறீர்கள்.